வித்தியாசம். இசைக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு? இசைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து நான் இசை கலைஞர் ஃபேமிலியில் குடும்பத்தில் பிறந்திருக்கேன். அதுதான் முதல் என்னோட தொடர்பு. எங்கள் அம்மா பாடுவாங்க, எங்கள் தாத்தா ஒரு மியூசிஷியன், எங்கள் மாமா தொடர்பு அதுலேயே தான். குடும்பத்தில் பிறந்தது சின்ன வயசுலேருந்தே கற்றுனது. உங்களுடைய குரு, ஆரம்ப குரு? என்னோட அம்மா பத்மாவதி நடேசன். அம்மா கிட்டே தான் நான் பேசிக் மனப்பாடம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட அப்பா எங்கள் தாத்தா சங்கீத பூஷன் சுப்ரமணியம் அவங்ககிட்ட படித்தேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். முன்னாடி டெல்லியில் இருந்தேன். இப்போ நான் சென்னையில் இருந்து மேலே படிச்சுட்டு இருக்கேன். எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களால் ப்ளே பண்ண முடியும்? நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ண மாட்டேன். வெறும் வாய் பாட்டு தான் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டு அதையே தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஜஃப்னாவில் நல்லூரில் பாடின ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக இப்போ பாடி காட்டுங்க. ஜாஃப்னாவில் நம்ம முருகன் பேரில் ஒரு 5 பாட்டு பாடினோம். அதில் ஒன்று பாடத்துக்கு ஆசைப்படுறேன். ராகம் வந்து பிரியானோட ராகம் தாழமாகி அபிஷேக வேணும் முருகையா, அபிஷேக வேணும் ஐயா, முருகையா அபிஷேக வேணும் ஐயா, அரசு முருகையா அபிஷேக வேணும் ஐயா, அரசு முருகையா அபிஷேக வேணும் ஐயா, அரசே முருகையா அறிவுரை. இசையை கற்கும் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னாக்கா, எல்லா கஷ்டங்கள், எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மியூசிக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு 8 hours பசங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். மியூசிக் வந்து இசைங்கிறது வந்து கடல் மாதிரி. அது வந்து ஒரு 2 வருஷம் கற்றுதாச்சும் கோர்ஸ் ஆகிடுது கிடையாது. NIT கோர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆப்பிள் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. BA BCom அந்த மாதிரி கிடையாது. இசைங்கிறது வந்து கடல். கடலில் எப்படி தண்ணி நமக்கு வரவே வராது, அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். கற்றுக்கிட்டே இருக்கலாம், டெவலப் ஆகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால மாணவர்களுக்கு என்னன்னாக்க எந்த வேலையிலையும் படிக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணணும். பட் அந்த பாடத்துக்கு மாத்திரம் வரைச்சி அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து ஒரு காத்தால ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 hours ப்ராக்டிஸ் பண்ணி நாங்களாக்கா நல்ல முன்னுக்கு வரலாம். இல்லை நமக்கு வந்து இதை சைடாக ஒரு ப்ரொஃபஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் கூட நமக்கு வந்து எப்போ டென்ஷன், எப்போ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உடனே ஒரு ஸ்ருதி பாக்ஸை ஆன் பண்ணி இந்த ஸ்ருதி பாக்ஸை ஆன் பண்ணினா உடனே உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் மைண்ட் வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு நான் தான் சொல்வேன், ரொம்ப மியூசிக்கை ப்ரொஃபஷனாக வச்சுக்கணும்னாக்க உங்களுக்கு 5லேருந்து 8 hours வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுருணும். சமையல் நடக்கிறதா, வீட்டில் வேலை செய்யறதா ரொம்ப பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பண்ணணும். இல்லை நமக்கு இதை சைடாக வச்சுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours கண்டிப்பாக அதை உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ரீலங்கா ரசிகர்களோட நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிற ஏதாவது ஒரு விஷயம்? ஸ்ரீலங்கா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னாக்கா, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வருது ஃப்ரெண்ட்லி நியபரிங் கண்ட்ரி. ஸோ அதனால் ஜாஃப்னா அங்கெல்லாம் போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தி. ஒரு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இங்கே வரணும். ஏன்னா அவ்வளோ மியூசிஷியன், அவ்வளோ தெரிஞ்சவங்க வராங்க, ப்ரோக்ராம் ரசிக்கிறாங்க, எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது. ஸோ அதனால் திருப்பி மறுபடியும் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. டான்ஸுக்குன்னு இல்லாமல் சோலோவும் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சோலோவும் வந்து இங்கே வந்து பாடி என்னோட திறமையை உங்களிடம் காட்டணும் அப்படின்னு ஆசை. நன்றி.